Hello guys, இந்த லெக்சர்ல அடுத்து நாம பார்க்க போறது வந்து basic principle of DC machines. So DC machine வந்து எவ்வளவு சிம்பிளா வர்க் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். That is very beauty actually. Let us see. First let us talk about DC generator and then we will take DC motor. See, அப்ப DC generator பத்தி பேசும்போது எப்பவுமே நீங்க ஜெனரேட்டரா இருந்தாலும் சரி மோட்டரா இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது நம்ம யாரை பத்தி பேசணும் அப்படினா we need to talk about three quantities. யார் அப்படினா current and second one is magnetic field and third one is direction, that is rotating direction of the motor. இவங்க மூணு பேர் வந்து நமக்கு கிளியரா தெரியணும், right? Whatever it may be ஜெனரேட்டரா இருக்கலாம் இல்ல மோட்டரா இருக்கலாம், இந்த மூணு குவாண்டிட்டி பத்தி தான் நம்ம பிரின்சிபல் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப யார் திரும்ப ரிப்பீட் பண்றேன், current, second we need to talk about magnetic flux and then we need to talk about the direction, that is rotating direction of the machine, right? So first let us take generator. இப்ப ஜெனரேட்டர்ல வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படினா ரெண்டு குவாண்டிட்டி எப்பவுமே தெரியும். ஒன்னு வந்து flux. ஏன் அப்படினா அந்த flux வந்து எப்பவுமே நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஆக்சுவலா வந்து ஸ்டாண்டர்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படினா we kept some strong magnetic poles. அந்த magnetic pole வந்து நம்ம என்ன பண்ணுவோம், magnetic poles வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா field coils வச்சு energize பண்ணிடுவோம். அப்ப அது energize ஆன உடனே என்ன ஆகும் அப்படினா we know flux always travel from north pole to south pole. So whenever your field coil is getting energized, that is field coil வழியா நம்ம கரண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படினா this magnetic poles are getting energized. அப்ப இது energize ஆன உடனே என்ன ஆகும் அப்படினா flux will be started flowing from north pole to south pole. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படினா ஒரு ஆர்மேச்சர் கண்டக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்போம், right? So whenever we are discussing about generator, so let us take the difference. இது மோட்டார், இது ஜெனரேட்டர். ரெண்டு பேரையுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா DC காயில வந்து கொடுத்துருவோம். அதாவது ஸ்டாண்டர்ட்ல இருக்க ஃபீல்டுக்கு வந்து நம்ம கரண்ட் கொடுத்துருவோம். அப்ப அது என்ன பண்ணுவோம் அப்படினா நார்த் போல்ல இருந்து சவுத் போல் வந்து ஃப்ளக்ஸ் வந்து ஃப்ளோ பண்ண ஆரம்பிச்சிரும். இங்கே நார்த் போல்ல இருந்து சவுத் போல் வந்து ஃப்ளக்ஸ் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா இங்கே நான் ஆர்மேச்சர் கண்டக்டர் வச்சிருக்கேன், இங்கே நான் ஆர்மேச்சர் கண்டக்டர் வச்சிருக்கேன். ஆனா நமக்கு என்ன தெரியும், ஜெனரேட்டர் அப்படினா ஆர்மேச்சர் ஆர் ரோட்டார் வந்து ஒரு டர்பைன் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப அது என்ன ஆகும் அப்படினா ஃபாஸ்டா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிரும், ரைட்? அப்ப நம்ம என்ன தெரியும், இந்த ஜெனரேட்டர் பொறுத்த வரைக்கும் we know the direction. எந்த டைரக்ஷன்ல டர்பைன் ரொட்டேட் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல தான் ரோட்டார் ரொட்டேட் ஆகுது. So initially we can predict the direction of the rotor and we also know the magnetic flux is traveling from north pole to south pole. இந்த ரெண்டு குவாண்டிட்டி வந்து ஜெனரேட்டர்ல நமக்கு தெரியும். அதே மாதிரி when we are discussing about motor நமக்கு என்ன தெரியும், again from north pole to south pole flux will be traveling, right? Because நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படினா field coil வந்து எனர்ஜைஸ் பண்ணிடுவோம். Second quantity, since we are discussing about armature, that is motor நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், சப்ளை கொடுத்துறோம் அப்படினா current quantity is known. current வந்து எந்த டைரக்ஷன்ல வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். So what is the difference? In case of generator we know the rotating direction and the magnetic flux. In case of motor we know the magnetic flux and the direction of the current. So இதல ரெண்டுத்துலயுமே எது வந்து unknown quantity? In case of motor we don't know the direction of the current. In case of generator we don't know the direction of the current வந்து எந்த டைரக்ஷன்ல இதுல டிராவல் ஆகுது அப்படிங்கிறது ஜெனரேட்டர்ல தெரியாது. ஆனா in case of அதே மாதிரி மோட்டார்ல வந்து நமக்கு என்ன தெரியாதுன்னா அது எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியாது. So what is the conclusion? இவங்க ரெண்டு பேர்லயுமே மொத்தமா மூணு குவாண்டிட்டி இருக்கு. ஒன்னு magnetic flux, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா rotating direction, another one is current. இந்த மூணு குவாண்டிட்டில ரெண்டு குவாண்டிட்டி வந்து known. In case of generator magnetic flux and the direction of the rotation will be known, current quantity is not known. Whereas in case of motor we know the magnetic flux and we also know the direction of the current and we don't know the rotation of the motor. Clear? இப்போ இத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்னா we are going with the Flemming right hand rule in case of generator and we are going with the Flemming left hand rule in case of motor. Let us see. இப்போ ஜெனரேட்டர்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். in between I am going to keep a armature conductor. இப்போ இந்த armature conductor வந்து என்ன ஆகுதுன்னா assume we are going to rotate the armature conductor in clockwise direction, right? இப்போ armature conductor clockwise rotate ஆகுது அப்படினா how we are going to apply Flemming right hand rule? clear observe பண்ணுங்க. this is my right hand, yes or no? Flemming right hand வந்து 3 fingers கூட வந்து டீல் பண்ணுவாரு. 3 ஃபிங்கர் இருக்கும், that is my thumb, right? and this is my middle finger, right? so this is my indicator. இப்போ இந்த மூணு பேரை வந்து யார் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படினா whereas my thumb இருக்குலையா, அந்த thumb வந்து மோட்டார் வந்து எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது இல்ல ஜெனரேட்டர் வந்து எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது அப்படிங்கறது இந்த thumb வந்து இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி என்னோட இண்டிகேட்டர் இருக்குலையா, இந்த இண்டிகேட்டிங் ஃபிங்கர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படினா டைரக்ஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட், ரைட்? அதே மாதிரி லாஸ்டா மிடில் ஃபிங்கர் இருக்குலையா, that will going to direct the current, right? அப்ப நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினா கேஸ் நம்பர் 1. இதுல நமக்கு என்ன தெரியும், this is இங்க எனக்கு வந்து நான் ஒரே ஒரு கண்டக்டர் வந்து எடுத்துட்டேன் for our understanding. Now I would like to know the direction of the current. அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா first I am observing. என்ன அப்சர்வ் பண்றேன் அப்படினா see இந்த மோட்டார் வந்து clockwise ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. clockwise அப்படினா இப்படி ரொட்டேட் ஆகும், கரெக்ட்டா இப்படி தான் ரொட்டேட் ஆகும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் போலுக்கு நேரா நம்ம அப்சர்வ் பண்ணா மோட்டார் வந்து அப்வர்ட் டிராவல் ஆகும்.
south pole க்கு நேரா வந்து மோட்டார் வந்து downward travel ஆகும் upward downward upward downward so it is rotating in the clockwise direction yes or no I hope you understand அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா I am applying right hand control according to right hand control நீங்க என்ன ஆயிட்டு அப்படினா this is my magnetic flux density direction this is my generator rotating direction so north pole க்கு நேரா rotor வந்து upward rotate ஆக போகுது magnetic flux is going in this direction from north pole to south pole அப்ப current எந்த directionல இருக்கு பாருங்க current is going this is my middle finger current வந்து உள்ள போயிட்டு இருக்கு see there I am just fixing here so current is இந்த எதை இண்டிகேட் பண்ணுது அப்படினா current வந்து உள்ள போயிட்டு இருக்கு magnetic flux வந்து north pole ல இருந்து south pole க்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கு மோட்டார் வந்து upward டிராவல் பண்ணிட்டு இருக்கு அர்த்தம் இதே மாதிரி செகண்ட் கேஸ் இங்க பாருங்க நமக்கு என்ன தெரியும் நான் சவுத் போல கிட்ட வரும்போது மோட்டார் வந்து ஜெனரேட்டர் வந்து டவுன்வர்ட் டிராவல் பண்ணும்போது so this is downward and here this is my magnetic flux density is north pole to south pole போயிருக்கு this is the direction whereas this middle finger denotes the outward current எப்படி வந்து பாருங்க வெளியில வருது right so what is the conclusion from this I can say if my generator is rotating in clockwise direction then near north pole க்கு நேரா current வந்து உள்ள என்டர் ஆகுது south pole வந்து current வந்து வெளியில வருது that is how we are finding the direction of the current in case of generator let us talk about motor in motor I am injecting the current in this way right இப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படினா current எந்த directionல travel ஆகுது அப்படினு தெரியும் whereas magnetic flux north pole ல இருந்து south pole க்கு எப்படி travel பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும் now I would like to predict the rotating direction of the motor further we are going with the Flemming left hand rule this is my left hand again take three middles three fingers மட்டும் எடுத்துட்டு so இந்த three fingers வந்து யார் இருக்கா thumbnail again this is my indicator this is my middle finger so இந்த மூணு ஃபிங்கரும் again இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படினா thumbnail வந்து direction of the rotation upwardly or downwardly சொல்லிட்டோம் this is my magnetic flux density this is my direction of the current இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படினா இந்த இடத்துல current வந்து உள்ள போயிட்டு இருக்கு right so current வந்து உள்ளனா இப்படி right so current உள்ள போயிட்டு இருக்கு now see that magnetic flux density எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க current is inward magnetic flux density is going from north pole to south pole what about the rotating direction downward அப்ப nearer north pole sideல north pole க்கு நேரா current வந்து உள்ள போயிட்டு இருக்கு magnetic flux is traveling from north pole to south pole whereas my rotor rotating direction it will be downward இங்க downward இருக்கு similarly here again near south pole current is coming outside அப்படினா இப்படி right so with the help of middle finger I can identify the direction of the current so current is coming outside magnetic flux is going from north pole to south pole now what about the rotation is in upward direction அப்ப என்ன ஆயிட்டு பாருங்க மோட்டார் வந்து south pole ல வந்து upward north pole ல downward upward downward so it is rotating in this direction so from this I can say this motor is going to rotate in counterclockwise direction like this clear so that is how we are identifying the direction of the generator and the motor so this principle is very simple generator நாம என்ன பண்ண போறோம் அப்படினா we are going to collect the current in case of motor we are going to rotate the rotor clear so that is the difference next since we are discussing about generator now we have to understand few more phenomena that is very important what is the difference between AC machine and DC machine AC ல நம்ம எல்லா குவாண்டிட்டியுமே வந்து AC குவாண்டிட்டி ஆனா இதே நம்ம DC பத்தி பேசிட்டு இருக்கும்போது why this machine is called DC machine because outside நம்ம ரிசீவ் பண்ற குவாண்டிட்டி எல்லாமே DC தான் now இப்போ நீங்க அப்சர்வ் பண்ணுங்க ஜெனரேட்டர் வந்து நான் DC ஜெனரேட்டர் அப்படினு சொல்லிருக்கேன் பட் ஆக்சுவலா வந்து அப்ப DC ஜெனரேட்டர் அப்படினா ஜெனரேட்டருக்குள்ள DC வேவ் ஃபார்ம் தான் ஜெனரேட் ஆகுது அப்படினு கேட்டினா that is actually wrong ஆக்சுவலா இந்த DC மெஷின்ல என்ன நடக்கும் அப்படினா AC ல நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுமோ சேம் மெக்கானிசம் here also we are going to get alternating quantity only but நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா with the help of commutator நான் எப்படி சொன்ன மாதிரி commutator will simply acting as a mechanical rectifier now this commutator will going to help us to convert this AC quantity into DC quantity similarly when we are discussing about motor when the moment we are injecting DC supply see that இங்க நான் கொடுக்கிறது வந்து DC தான் ஆனா மோட்டருக்குள்ள என்டர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படினா this same commutator will effectively working to convert this DC supply into AC supply clear so what is the conclusion DC machine ஆவே இருந்தாலும் சரி உள்ள एक्चुअली என்ன குவாண்டிட்டி இருக்கும் அப்படினா we are discussing about AC quantity only commutator நீங்க கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது என்னவா மாறும் அப்படினா ஜெனரேட்டரா இருந்தா உள்ள இருந்து வெளியில வருவீங்க வெளியில வரும்போது DC மோட்டார் இருந்தா வெளியில இருந்து உள்ள போகும்போது AC so this is here we are going from DC to AC that is supply right whereas here we are coming from AC to DC உள்ள AC வெளியில வரும்போது DC clear so this is AC to DC converter this is DC to AC converter next actually இந்த கம்ப்யூட்டர்ல வந்து என்ன மாதிரி ஒரு மெக்கானிசம் வந்து DC சப்ளை நமக்கு வெளியில எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படினு கேட்டினா that is called split ring actually கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு மெக்கானிசம் இருக்கும் அதாவது ஒரு ரிங் இருக்கும் அந்த ரிங்க்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா split ring னு சொல்றோம் AC மெஷின்
மெஷின்ல நம்ம யூஸ் பண்றது வந்து என்னன்னா ஸ்லிப் ரிங், ரைட்? ஸ்லிப் ரிங் அப்படினா that is simply a ring, right? அது என்ன பண்ணும் அப்படினா உள்ள இருக்க கரண்ட் அப்படியே கலெக்ட் பண்ணி வெளியில கொடுக்கும். So here that is நம்ம இன்ஜெக்ட் பண்றது AC அப்படினா அந்த AC ல வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. That is called slip ring. Whereas in case of split ring வந்து என்ன பண்ணும் அப்படினா உள்ள ஜெனரேட் ஆகுற பாசிட்டிவ் கரண்ட் வந்து ஒரு சைடுலயும் நெகட்டிவ் கரண்ட் வந்து ஒரு சைடுல வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கிறது தான் இந்த ஸ்பிளிட் ரிங்கோட வர்க். DC மெஷின்ல ஸ்லிப் ரிங் வந்து எப்படி வர்க் பண்ணுது, அந்த ஸ்லிப் ரிங்ல இருந்து கரண்ட் வந்து நம்ம எப்படி வெளியில கலெக்ட் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நெக்ஸ்ட் லெக்சர்ல நம்ம கிளியரா பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா அப்படினா you can ask in the comment section. முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் வந்து பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக், அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஐ அம் டூயிங் இட் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். எல்லாத்தையுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ரீச் பண்ண வச்சு எல்லாரையும் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தா அப்படினா you can directly contact me through WhatsApp or mail ID. So thanks for watching our videos. Thank you all.